லோக்கல் மெக்கானிக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துறைக்கொண்ட கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு பார்க்க போகிறோம். லோக்கல் மெக்கானிக் பம்ப் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துறைக்கொண்ட கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு ரிவ்யூ யூனிட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூ யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா DPSP V004E அப்படிங்கிறது தான். ஸோ இது வரைக்கும் இந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எம்ஆர்பி தான் 0000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட எம்ஆர்பி என்னன்னு எனக்கும் தெரியாது. சீரியல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 222F 5550000 அதான் சீரியல் நம்பரு. பட் இதோட ஹெட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சக்ஷன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது பம்பு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.5 மீட்டர் வேலை செய்யும். பம்புக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 மீட்டர் வேலை செய்யும். மேக்ஸிமம் ஃப்ளோ ஆஃப் லிட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 லிட்டர்ஸ் பர் ஹவர் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணி இதோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த பாக்ஸ் வந்து ரிவ்யூ யூனிட்டுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சக்ஷன், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏரோ மார்க் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அப்படியே திருப்பி பின்னாடி நம்ம கீழே உள்ள நேம் பிளேட்டை பார்ப்போம். டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா DPSP 004E அப்படிங்கிறது என்னென்னு தெரில. ஹெச்பி வந்து பார்த்திங்க ½ HP. கிலோவாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0.37 கிலோவாட்ஸ். சைஸ் அப்படின்னு கொடுத்துருக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஷன் டெலிவரியோட சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரெண்டுமே 25mm. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் 220 வோல்டேஜ் 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகக்கூடியது. டியூட்டி பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா S1 அப்படிங்கிறது ஸ்டேஜ் 1. CSR அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள டெம்பரேச்சர் சுவிட்சை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Fன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வைண்டிங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. RPM வந்து பார்த்திங்க அப்படின்னா 288 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஆர்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 ஆர்ம்ஸ் இருக்குது. ஹெட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மீட்டர் வந்து 30 மீட்டர் வரைக்கும் வேலை செய்யும். டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 to 500. அதை 3000 to 500 அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 6 மீட்டரில் வேலை செய்யும்போது 3000 லிட்டரும், இந்த 30 மீட்டரில் வேலை செய்யும்போது 500 லிட்டரும் வந்து டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது தான். கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 MUFD 440 வோல்டேஜ் AC கெப்பாசிட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீப்ஜி பம்ப்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் பெங்களூர் அந்த அட்ரஸ் வந்து அவங்க கம்பெனி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த நேம் பிளேட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு மேலே இதோட டெஸ்டிங் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ நாங்கள் டெஸ்டிங்க்கு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம். டெலிவரி சைடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 எல்பண்டும், சக்ஷன் சைடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 எல்பண்டு வச்சு ஃபுல்லாக ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் டெஸ்டிங்க்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை காட்டுறேன் பாருங்கள் தெளிவாக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லைன் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஷன் சைடுக்கு கீழே வந்து ஒரு NRV கொடுத்துட்டு பைப்பை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டேன். டெலிவரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொடுத்துருக்குறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டார்டரை ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டார்டரை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டரு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு C32 MCB ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த துறைக்கொண்ட கம்பெனிலேருந்து தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸ்டார்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தவித கெப்பாசிட்டி இல்லாமல் டேரெக்டாக ஒரு NRV ரிலே வச்சு இந்த MCB வச்சு அதோட வோல்ட் மீட்ரு அம்மீட்ரு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு
இந்த இது வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது இதில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச்லேருந்து நாங்கள் ஒரு 7 ஆம்ஸ் எம்சிபி 7 ஆம்ஸ் ஃபியூஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்சிபி ஆன் பண்ணோம் அப்படின்னா அங்கே தண்ணி வரும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நாங்கள் எம்சிபி ஆன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்கணும்னா இந்த வோல்ட் மீட்டரில் சப்ளை கொடுத்து பார்த்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 240 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்ஸை வந்து மெஷர் பண்ணிக்குவோம். கிளாம் மீட்டரை வச்சு கரெக்டாக ஆம்ஸை வந்து மெஷர் பண்ணுறேன். .32 தான் மேக்ஸிமம் வருது. ஸோ ப்ரெஷரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கண்டிஷனில் தான் வருது. ஸோ இது வந்து ஒரு நார்மலான டெஸ்ட் தான். உங்களுக்கு இதோட ஃபுல் டெஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அதையும் உங்களுக்காக ரெடி பண்ணுறோம். உங்கள் ப்ராடக்ட்டையும் நீங்கள் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு டீட்டெயிலை கேட்டுக்கோங்க. ஸோ இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.